Taste the Daily. தமிழகத்தில் விதிகளை மீறி செயல்படும் சுங்கச்சாவடிகளால் வாகனங்களுக்கான பயண செலவுகள் அதிகரிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்திற்குள் வணிக பயன்பாடு தொடங்கி அன்றாடம் பயணம் மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் தொல்லையாக இருந்து வருகிறது சுங்கச்சாவடிகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 5381 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. இதற்காக மொத்தம் 29 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்த சுங்கச்சாவடிகளில் 15 ஆண்டுகள் அல்லது சாலை அமைத்த முதலீட்டை திரும்பப் பெறும் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. அதன் பின்னர் 40% சாலை பராமரிப்புக்கான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது விதி. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 8 முதல் 10% வரை சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படுவது வழக்கம். இதன்படி நடப்பாண்டு செப்டம்பர் மாதத்தில் 24 சுங்கச்சாவடிகளுக்கு தமிழகத்தில் கட்டணம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் குத்தகைக்கு எடுத்துள்ள சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரர்கள் யாரும் முறையாக விதிகளை பின்பற்றுவது இல்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. 2 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான காலாவதி சுங்கச்சாவடிகள் அகற்றப்படவில்லை என்பது பெருத்த ஏக்கம் அளிக்கிறது. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் பரனூர் சுங்கச்சாவடிக்கும் அதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒலக்கூர் சுங்கச்சாவடிக்கும், அதாவது ஆத்தூர் சுங்கச்சாவடி என்று சொல்வார்கள், அதுக்கும் 35 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. அதே போன்று ஆத்தூர் சுங்கச்சாவடியிலிருந்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடிக்கு 40 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய கசட் நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய எந்த விதியும் இவர்கள் பின்பற்றப்படுவதில்லை. விதிகளை மீறி தொடர்ந்து செயல்படும் சுங்கச்சாவடிகளால் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் எடுத்துச் செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களின் பயண செலவுகள் அதிகரித்து வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றன. மக்களுடைய பணத்தை சுரண்டக்கூடிய வகையில் இந்த பரனூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு இருக்குது. இந்த சுங்கச்சாவடி கடக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனவேதனையோடும் வெறும் விரக்தியோடும் வெறுப்போடும் தான் அந்த சுங்கச்சாவடியில் கட்டணத்தை செலுத்திட்டு போறாங்க. ஒரு ஏழை வாகன ஓட்டிக்கு மிகப்பெரிய மனச்சுமையை கொடுக்குது. அந்த 40 ரூபா இருந்தது, அந்த 50 ரூபா இருந்தது, அந்த 60 ரூபா இருக்குது அப்படின்னா காலை உணவையோ மதிய உணவையோ அந்த ஏழை வாகன ஓட்டி நிச்சயமா முடிச்சிருவாரு. உதாரணமாக சென்னையில் இருந்து நாகர்கோவில் செல்ல மொத்தம் 14 சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதால் சுமார் 1195 ரூபாய் வரை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இப்படி தமிழ்நாட்டிற்குள் பல மாவட்டங்களில் செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதே தொடர்கதையாகி வருவதாக குமுறுகின்றனர் ஓட்டுநர்கள். அவசரம் தான், இங்கிருந்து சென்னை போகிறதுக்கு 6000 ரூபாய் நாங்கள் காரில் கட்டிட்டு போகிறோம். டோல்கேட் வரையும் நாங்கள் 500 ரூபா கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு அவசரத்துக்கு நாங்கள் பாமர மக்கள் இங்கேருந்து ஒரு வாடகை பிடிச்சி போகிறோம்னா எங்களுக்கு ஒரு 500 ரூபா இதுக்கு வரையா கட்டிட்டு வரா போகுது. இல்லை கவர்மெண்ட் எதுவும் இது ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணவே இல்லை. நான் இங்கேருந்து சென்னைக்கு போனோன்னா டோல்கேட்டில் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 5, 10, 20ன்னு 4 நாள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. இது கடந்த 20 வருஷமாக டோல்கேட் இருந்துகிட்ருக்கு. ஒரு நாளும் குறைஞ்ச பாடு இல்லை. சிங்கிள் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு 1300 கிட்ட வரும். 1300 செலவாகுது. இதனால் விதிகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் துயரை போக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் வாகன ஓட்டிகள். Taste the Daily.